என்ன நீ நினைச்சா நாங்க பிரிஞ்சிருவோமா? ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை புடவை வாங்கி கொடுக்கறானா, அது கட்டின புருஷனா இருக்கணும், இல்ல தகப்பனா இருக்கணும், இல்ல கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கணும். நீ யாரு? நீ யாரா எனக்கு புடவை வாங்கி கொடுக்க? ஃப்ரெண்ட். ஏய், அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாத. அந்த வார்த்தையை சொல்றதுக்கே உனக்கு தகுதி கிடையாது. தப்பான புத்தியை வச்சுக்கிட்டு இப்ப மாட்டினதும் ஃப்ரெண்ட்னு சொல்லி சமாளிக்க பாக்குற. ஃப்ரெண்ட்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஷிப்பை கொச்சப்படுத்தாத. நீ வாங்கி கொடுத்த புடவைய நான் ஏன் கட்டல தெரியுமா? உன் மனசு மாதிரி அதுவும் டேமேஜா இருந்தது. உன் மனசுல என்ன நினைச்சு எனக்கு கொடுத்தேன்னு எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நான் அதை கட்டல. ஒரு பொண்ணுக்கு தெரியாதா ஒரு ஆம்பளை எப்படி பழகுறான், எதுக்காக பழகுறான்னு? நீ ஆரம்பத்துல இருந்தே தப்பான எண்ணத்தோட தான் பழகுற, பொடி வச்சுதான் பேசுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னொருத்தன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டா நரகம்தான். ஏய், நீ இந்த போட்டியில ஜெயிச்சுட்டா நான் உன்கிட்ட விழுந்துருவேனா? நீ புடவை வாங்கி கொடுத்துட்டா நான் உன்னை காதலிச்சிருவேனா? ஏய், என்னடா கேவலமான யோசனையா இருக்கு. ஒரு சாதாரண புடவைக்காகலாமா ஒருத்தி மனசை மாத்திக்கிட்டு வந்துருவா? அந்த அளவுக்கு பொண்ணுங்களை கேடு கட்டத்தனமா நினைச்சிட்டு இருக்கல்ல. இதுக்கே உன்னை ரோட்ல நிப்பாட்டி ஊரறிய செருப்பால் அடிக்கணும். ஏதோ எனக்கு கல்யாணம் ஆனது தெரியாம நீ ஊர்ல என்கிட்ட உன் காதல சொல்லிட்ட, அதனால நான் உனங்க மன்னிச்சிட்டேன். ஆனா இப்படி ஒரு அழகான குடும்பமும் அன்பான கணவரும் இருக்கிறது தெரிஞ்சும் நீ இப்படி ஒரு தப்பான எண்ணத்தோட இருந்தா உன்னை என்ன பண்ணலாம்? சொல்லு, என்ன பண்ணலாம் சொல்லு. உனக்கு யார் இப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்தது? ஒருத்தன் போனா இன்னொன்னு என் மனசை மாத்திக்கிட்டு போறதுக்கு நான் என்ன அவ்வளவு லேசான மனசுக்காரின்னு நினைச்சியா? ஏய், கயல்.